டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரசின் தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. வரும் 11ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இந்த தேர்தல் உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல் கட்ட தேர்தலுக்கு இன்னும் முழுமையாய் ஒரே வாரமே உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்து வருகிறது. ஒரு பக்கம் தேர்தல் கமிஷன் அமைத்துள்ள பறக்கும் படைகள் அதிரடி சோதனைகளை நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தாலும், மற்றொரு புறம் தலைவர்களின் அனல் பறக்கும் பிரச்சாரம் தேர்தல் களத்தை மேலும் பரபரப்பாக்கி இருக்கிறது. மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள பரம ஏழைகளுக்கு ஆண்டுக்கு ரூ.72,000 நிதி வழங்கப்படும். இந்த நிதி உதவி 5 கோடி குடும்பங்களுக்கு கிடைக்கும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடந்த 25ஆம் தேதி அதிரடியாய் அறிவித்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை டெல்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று வெளியிடப்பட்டது. கட்சி தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி, கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் கூட்டாக வெளியிட்ட இந்த தேர்தல் அறிக்கை 55 பக்கங்களை கொண்டுள்ளது. நாங்கள் செய்து காட்டுவோம் என்ற பொருள்படும் தலைப்பிலான இந்த தேர்தல் அறிக்கையில் வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளின் துயரம், பெண்களின் பாதுகாப்பு, கிராமப்புற பொருளாதார மேம்பாடு மற்றும் மக்களின் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் வருமாறு: தற்போதைய வேலைகளை காக்கவும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் மிக அதிகபட்ச முன்னுரிமை வழங்கப்படும். மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள 4 லட்சம் பணியிடங்கள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிரப்பப்படும். இதன் மூலம் பொதுத்துறையில் 34 லட்சம் பேர் வேலை செய்வது உறுதி செய்யப்படும். மாநிலங்களில் 20 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புமாறு மாநில அரசுகள் வலியுறுத்தப்படும். ஒவ்வொரு கிராமப்புற ஊராட்சியிலும் நகரப்புற உள்ளாட்சி அமைப்பிலும் 10 லட்சம் புதிய சேவா மித்ரா பணியிடங்கள் உருவாக்கப்படும். வேலைகளை கூடுதலாக உருவாக்கவும், பெண்களை அதிக அளவில் பணி அமர்த்தவும் தனியார் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும். நியாய் என்னும் குறைந்தபட்ச வருமான உறுதி திட்டத்தின் கீழ் மிகவும் வறுமை நிலையில் உள்ள பரம ஏழைகளின் வங்கி கணக்குகளில் ஆண்டுக்கு 72,000 குறைந்தபட்ச வருமான உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். முடிந்த வரையில் பெண்களின் வங்கி கணக்குகளில் இந்த தொகை நேரடியாக செலுத்தப்படும். விவசாயிகளை பொறுத்தமட்டில் கடன் தள்ளுபடியில் இருந்து, கடன்களில் இருந்து விடுதலை என்ற நிலை உருவாக்கப்படும். ஆதாயம் தரும் விலைகள், குறைவான உற்பத்தி செலவுகள், நிறுவன ரீதியிலான கடன்களுக்கு வழிவகை செய்யப்படும். ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். சுகாதார காப்பீடு உரிமை என்று ஆக்கும் வகையில் சுகாதார காப்பீட்டு உரிமை சட்டம் இயற்றப்படும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவச நோய் அறிதல், புறநோயாளி சிகிச்சை, இலவச மருந்துகள், மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்படும். இது பொது மருத்துவமனைகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மூலம் செயல்படுத்துவதற்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. 2023-24 வாக்கில் சுகாதார செலவினம் 2 மடங்காக அதிகரிக்கப்படும். இது உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 3% இருக்கும். GST என்னும் சரக்கு சேவை வரி முறை எளிமையாக்கப்படும். மிதமான ஒரே அளவிலான வரி விதிப்பு முறை கொண்டு வரப்படும். அத்தியாவசிய பொருட்கள், சேவைகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும். ஊராட்சி, நகராட்சிகளுக்கு GST வரி வருவாயில் பங்கு அளிக்கப்படும். 2 ஆண்டுகளுக்குள் பெட்ரோல், டீசல் GST வரிமுறையின் கீழ் கொண்டு வரப்படும். தேர்தல் முடிந்து 17வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரிலேயே நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டசபைகளிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். மத்திய அரசில் அனைத்து பணிகளிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும். சில குறிப்பிட்ட மாநிலங்களில் மாணவர்களுக்கு நீட் தேர்வு பாரபட்சமாக அமைந்துள்ளது. மேலும் அந்தந்த மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் மாநில அரசின் உரிமையில் தலையிடுவதாகவும் அமைந்துள்ளது. எனவே நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு பதிலாக மாநிலத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு மாநில அளவில் தகுதி வாய்ந்த அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்வு நடத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.